துலாம் ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டால் துலாம் ராசி கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி. இருந்த இடத்துலேருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. பல லட்சத்தில் புரளக்கூடிய ஒரு ராசி ஏமாந்து தான் இருக்கும். ஒன்று மண்ணால் ஏமாறும், இல்லை பொன்னால் ஏமாறும், இல்லை பெண்ணால் ஏமாறக்கூடிய ஒரு ராசி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த துளாராசி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்து வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறத நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், கூரையை பிச்சுன்னு கொட்டுமா அப்படின்னு கொட்ட. கண்ணாடி கூண்டில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி சிவபெருமான் நடந்த பாதுகை இருக்குதுங்க. நீங்கள் ஒரு வாரம் போய் பார்த்துட்டு அடுத்த வாரம் போனால் எப்படி மனிதன் போட்டால் தேஞ்சு இருக்குமோ மிகை அல்ல அந்த வெண்ணெய் நல்லூர் சிவன் மேலே சத்தியம் செருப்பு தேய்ந்து கொண்டு இருக்கிறத கலியுகத்தில் காணலாம். இவங்களுக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகம். அந்த கடனால் சிக்கி தவிச்சு மிகப்பெரிய கஷ்டத்தில் அழுத்தத்தில் இருக்காங்கன்னா அது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் KGF கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், DJ சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த வகையில் பலன் அமையும் சார்? இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய நினைவுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய அதிகமாக யோசித்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுருக்காங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து குரு பார்வை நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தான் கிடைக்குது. இந்த பாக்கி இந்த 2 பேருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதில் துலாம் ராசி ஃபஸ்ட்டாக வராங்க. ஏன்னா குருவோடைய 5ஆம் பார்வைங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பார்வை. அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த ஒரு குழந்தைய பார்த்தா நமக்கு எல்லாருமே ரசிப்போம். அதே மாதிரி தான் குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசியை பார்க்கார். அதாவது கிட்டத்தட்ட 2 பகுதியாக ஜூன் மாதம் வரையும் 5ஆம் பார்வை துலாம் ராசிக்கு விழுது. ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். மனசுக்குள்ளே என்னென்ன நல்ல விதமான ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை அவங்க நிறைவேற்றணும். ஏன்னா அந்த ஆசைகள் அப்படிங்கும்போது துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார். துலாம் ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். பல சோதனைகளை அவங்க சந்திக்க தான் செய்யணும். ஆனால் லைஃப்பில் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள், அவங்க குழந்தைகள் எல்லாமே எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க. அதே இது வந்து யாரெல்லாம் தன்னுடைய ஆசைகளுக்கு தன்னுடைய தேவைகளுக்கு மற்ற குடும்பத்தையோ மற்ற சார்ந்தவங்களையோ பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை வந்துடும். வாழ்க்கை ஃபுல்லாக சோதனையாகவே மாறிடும். ஸோ அதனால் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஜூன் மாதம் வரையும். ஜூனுக்கு பிறகு பொருளாதார விஷயங்களில் தடை இல்லாமல் என் கையில் காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும். அதுபோல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது கட்டாயமாக சரியாயிடும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகம். அந்த கடனால் சிக்கி தவிச்சு மிகப்பெரிய கஷ்டத்தில் அழுத்தத்தில் இருக்காங்கன்னா அது ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துக்குள்ளே அடையக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், 2026 துலாம் ராசிக்கான பண வரவு எப்படி இருக்கும்? மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டால் துலாம் ராசி கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி. இருந்த இடத்துலேருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. பல லட்சத்தில் புரளக்கூடிய ஒரு ராசி 2025க்கு முன்னாடி ஏமாந்து தான் இருக்கும். ஒன்று மண்ணால் ஏமாறும், இல்லை பொன்னால் ஏமாறும், இல்லை பெண்ணால் ஏமாறக்கூடிய ஒரு ராசி. இப்படியாப்பட்ட ஒரு ராசியோடைய தன்மைக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்த பந்தத்தோடு அற்புதமாக வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு ராசியும் கூட. சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தில் இழந்த இழப்புக்கு கணக்கு சொல்ல முடியாத ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் இனி வருங்காலத்தில் அவங்க ஒழுங்காக பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது.
துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யோகங்கள் உண்டு. ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் அவங்க விட்டது, இழந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தாங்கன்னா பல கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய தன்மை இருக்குது. துலாம் ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் கூட பண்ணக்கூடிய ஒரு தன்மையும், நீதி அரசர் சொல்லக்கூடிய வக்கீல் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் உண்டு. அரசியல் சாசனத்துக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு துலாம் ராசிக்காரங்க நின்னாங்கன்னா அவங்க கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பதவி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி பிள்ளைங்களோட அனுசரித்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறை வராது. இந்த 2026 மனைவியவோ பிள்ளைகளுக்கோ கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவங்கள ஆசபாசம் இல்லைன்னா ரோகசனின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. உடலில் உஷ்ணம் அதிகமாகி தேவையில்லாத இடையூறு, ஸ்கின் அலர்ஜினால் கொஞ்சம் இடையூறு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னோர் வழிபாடையும் தான் குடும்பத்தோடு அனுசரித்து செலவு பண்ணால் ஒரு குறை வராது. துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகன் கூட சொல்லுவேன். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லுங்கள், 2026 துலாம் ராசிக்கான திருமண தடையாக இருக்கட்டும், இல்லை காதல், இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல வெற்றிகரமான ஆண்டாக அமையுமா? 2026 ஆண்டு துலா ராசி என்பவர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க நல்லபடியாக படித்து நல்லா மார்க் வாங்குவாங்க. அடுத்தது வேலைக்கு செல்லக்கூடிய படித்து முடித்த மாணவர்கள் உடனே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வேலையை தேடி வேலை மாறலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அடுத்தது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோககரமான காலம் அப்படின்னா இந்த 2026 ஆண்டில் அவங்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. முக்கியமாக இந்த 5ஆம் இடத்துல கூடிய ராகு, அதே போல் 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்க போகிறாரு. இந்த துளாராசி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்து வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் அந்த துளாராசி என்பது. காரணம் என்னன்னா, ராசியிலே சனி பகவான் உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு கர்மா பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் எப்பவுமே உண்டு. அவங்க எப்போவுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு மேலே வராரு. அந்த காலகட்டத்தில் தொழிலில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் மிகப்பெரிய ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் ஏதாவது ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த 10ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் 2026 ஆண்டு கிடைக்கும். அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை. கடன் தான் சார் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அடுத்த நிலைக்கு வரும்போது கடன் நான் யாருக்காவது வாங்க வேண்டியிருக்கு. அம்மாக்காக, அப்பாக்காக, கூட பிறந்தவங்களுக்காக ஏதாவது யாருக்காக வாங்கி கடைசியில் திருப்பி நான் ஒரு 10 வருஷம் கடனை கட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனில் இருந்து விமோச்சனம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் நிறைய கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கடன் நோய் வழக்குகளை தீர்ப்பார். ஆனால் கடன் நோயை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த கடன் நோய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 ஆண்டு பலன்கள் இருக்க போகுது. கண்டிப்பாக சார். மேம், நீங்கள் சொல்லுங்கள், 2026 வருடத்தில் துலாம் ராசிக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்கும், பலவீனம் எந்த அளவுக்கு இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் அப்படின்றது நம்ம எந்த ராசியை பற்றியுமே யோசிக்கவே வேண்டாம். அவங்க ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. எல்லாமே பலம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம துலாம் பார்க்கணும் அப்படின்னாமா பகுதி, அதாவது முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் பாக்கிய குருவாக இருக்கார். பாக்கிய குருவாக இருக்கவர் என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பா, அந்த ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக ஒரு ஆசை அப்படியே ஃப்ளூக்கில் அப்படியே சட்டு நிறைவேறிடுச்சா, நான் 1 முறைக்கு 2 முறைக்கு 3ஆவது முறை முயற்சி பண்ண நடந்துருச்சு. புரியுதுங்களா? அப்படியே வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சி தொங்காது. வி ஹாவ் டு புட் சம் எஃபர்ட் அப்படின்னா அந்த எஃபர்ட் அவங்க போட்டாங்க அப்படின்னா பாக்கிய குரு நிறைய பாக்கியங்களை செய்வார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லைம்மா.
அதுக்கப்புறம் ராகு 5ஆம் பாவம், கேத்து 11ஆம் பாவம். ராகு 5ஆம் பாவம் அப்படின்னும் போது பெருசாக அதில் இருக்க நெகட்டிவ் பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து குருனோட பார்வை இருக்குது. அப்போ பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வருமா, சில பல கான்ஃப்ளிக்ட்ஸ்னால பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். கேத்து 11ஆம் பாவம், லாபஸ்தானத்தில் கேத்து. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பிராப்தம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம். நான் வந்து ரொம்ப இளம் வயசு துலா ராசி, நான் வந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், இல்லை படிக்கிறதுக்கே வெளிநாட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு பிராப்தம். நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு கேப் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே சனி வந்து பார்த்திங்கன்னா ரோக சனியாக இருக்கார். ரோக சனி நிறைய துளாராசி அன்பர்களுக்கு கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், நோயிலேருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத கொடுப்பாருமா. இன்பில்ட்டாகவே அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை. இப்போ பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவாக இருக்கார். தொழில் குரு, நீ என்ன தொழில் செய்கிற அப்படின்னாலும் ஓரளவுக்கு சின்சியராக டெடிக்கேட்டடாக செய்கிற அப்படின்னா அந்த தொழிலில் மேன்மை முன்னேற்றம் உறுதி. எந்த விஷயமேம்மா பிளானட்ஸ் நேராக என்னை தூக்கிட்டு போயிட்டு வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்களா? கிடையாது. உனக்கு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்காங்களா, இல்லை உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? இப்போ உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறத நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், கூரையை பிச்சுன்னு கொட்டுமா அப்படின்னா கொட்டாது எந்த ராசிக்கும். வி ஹாவ் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கிடைக்கும். சரி, பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சனி ரோகசனியாக தான் இருக்கார். அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது. அப்போ வந்து பாருங்கள், கடன் விமோச்சனம், நோய் விமோச்சனம் எல்லாமே கிடைக்கும். அட் த சேம் டைம் இது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்பாக நடக்கும். நிறைய விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்றது நடக்கும். டெஸ்டினியை நோக்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவம் ராகு, குருனோட பார்வை கிடையாது. அப்போ பூர்வீகம் சார்ந்து எனக்கு சொத்து பத்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் நிறைய வசதி இருக்குது, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டோம், இந்த காலகட்டத்தில் பிரித்து கொடுக்குறாங்க, நான் போய் சண்டை போட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன். அது வந்து வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பாருங்கள், பிள்ளை வந்து சுத்தமாக அடங்க மாட்டேங்குது. என் பிள்ளைனால எனக்கு பெரிய தலைவலி. அந்த பிள்ளை மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டு நான் திருத்திடலான்னு நினைக்கிறேன். மொத்தமாக பிள்ளை வந்து உனக்கு எதிரியாக மாறிடும். அப்போ இந்த காலம் பிள்ளைங்க சார்ந்து பூர்வீகம் சார்ந்து அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிதாம்மா. இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மா துலாமுக்கு இந்த 2026 நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மைம்மா. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது துலாம் ராசியை பொறுத்த அளவில் வந்து அதிகபட்சமான பலம் பலவீனம் இது ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கான பரிகாரமும் தெய்வ வழிபாடும். ஐயா சொன்ன மாதிரி 6ஆம் இடம் ருணரோணஸ்தானம் சரியில்லை. அதை தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பலிசில் பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் இடம் நோய், கடன். இது கடன்னா கடன் வாங்குற முடியும், பிறவி கடனே நீக்க முடியல. மேடம் சொன்னாங்க எதையுமே வந்து அளவாக வச்சுக்கிட்டா சரியாக வரும். அந்த அளவாக வைக்கிறதுல தான் பிரச்சனையே. அதுதான் அந்த துளாராசிக்கு 2026 தடங்கல். அப்போ அதுக்கு நம்ம விமோசனம் தேடணும். ஸோ அவர் சொன்னார், பிரத்யோகமாக துளாராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட எச்சரிக்கையோட கூட செயல்படுறது தான் சிறப்பு தரும். அப்போ எச்சரிக்கை தேவைங்கிறத வலியுறுத்துறாரு. ஸோ அண்ணன் என்ன சொன்னாங்க, பிரத்யோகமாக துளாராசியில் இருக்கக்கூடிய கூட பிறந்தவங்க அல்லது அவங்களை சார்ந்தவர்கள் மெயினாக லவ் விஷயம் இதெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. சிறப்பு கவனம் இல்லை, கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே 6ஆம் இடத்தை டச் பண்ணி தான் இருக்குது. இப்போது நான் அலைஞ்சு ஓடா போய் தேஞ்சு போயிட்டேன் சார் அப்படிங்கிறது துளாராசிக்கு எழுதப்பட்ட விதியாகவே சமீப காலமாக இருக்குது. அப்போ அந்த தேஞ்சு போனதுக்கு பேர் பாதுகைன்னு பேர். அந்த நம்ம புரிகிற மாதிரியே சொல்கிறேனே, செருப்பை கும்பிட்டா செழிப்பமான வாழ்க்கை வரும். என்னோட ஆனந்தாழ்வார் ஏதோ பேசுகிறான்னு நினைக்க வேண்டியதில்லை. செருப்பை கும்பிட்டா வண்ணமயமான வாழ்க்கை உண்டு. அப்படி ஒரு ஆலயம் இருக்குதா? இருக்குது. வண்ணமயமான வாழ்க்கைக்கு சிவபெருமானுடைய பாதுகையை கும்பிட்டால் வாழ்க்கையை செழிப்பக்கூடிய அற்புதமான ஆலயம் திருவெண்ணை நல்லூர்னு பேர் அந்த ஆலயத்துக்கு. அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமானுடைய பாதுகையை நேயர்கள் நன்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பார்க்கலாம், கண்ணாடி கூண்டில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி சிவபெருமான் நடந்த பாதுகை இருக்குதுங்க. நீங்கள் ஒரு வாரம் போய் பார்த்துட்டு அடுத்த வாரம் போனால் எப்படி மனிதன் போட்டால் தேஞ்சு இருக்குமோ மிகை அல்ல அந்த வெண்ணெய் நல்லூர் சிவன் மேலே சத்தியம். செருப்பு தேய்ந்து கொண்டு இருக்கிறத கலியுகத்தில் காணலாம். யாரெல்லாம் செருப்பாக தேஞ்சு வீட்டுக்கும் பிறருக்கும் கடன்காரனுக்கும் கடன் வாங்கி கட்டி நான் ஓயிறேன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் மெயினாக 2026 துளாராசிக்காரர்கள் இனிமேல் உழைத்த உழைப்புக்கு பலன் தரணும் அப்படின்னா உங்களுக்காக பாதுகையை அணிந்து கொண்டு அவன் செருப்பு தேய்ந்து உங்களை பாதுகாக்க நான் தயாராக இருக்கிறார், நீங்கள் ரெடியா என்று சொல்லக்கூடிய திருவெண்ணை நல்லூர் செல்லுங்க. 2026 துளாராசிக்காரர்கள் வெல்லலாம். சார் என்ன மாதிரி விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா பிரத்யோகமாக பிரதோஷம் அப்படின்னு அர்த்தம். பிறருடைய தோஷத்தை நீக்குவதால் பிரதோஷம். இதுக்கு 1000 விளக்கங்கள் இருக்குது.
கால அவகாசங்கள் இது. பிறருடைய தோஷத்தை நீக்குவதற்கு நாம் போய் தோஷத்தை நீக்கலை, தோஷத்தை நீக்கணும் அப்போவும் அவனை சிரமப்படுத்துகிறோம். ஆனால் சிவபெருமான் என் அப்பன் கருணையை பொருந்தியவன் உங்களுக்கு தோஷத்தை நீக்க அந்திகால வேலையிலே அருள் புரிகிறானா. அதனால தான் பிரதோஷத்துக்கு கூட்டம் வருது. ஸோ பிரதோஷ விரதங்கள் முழுமையாக இருங்கள், முழுவதாக அவனை சரணாகதி அடையுங்கள். நான் சுக்கரனுடைய வீடு தானே, இவர் சிவபெருமானை கொண்டு சொல்கிறாருன்னு விவாதம் பேசாமல் இந்த வருடத்தை வெல்லுவதற்கு பாதுகை கொண்டக்கூடிய திருவெண்ணை நல்லூரும் பிரதோஷ வழிபாடும் வெற்றியை கொடுக்கும். சார் என்ன விதமான தானம் கொடுக்கலாம்? இது எனக்கு என்ன சார் இது விசேஷம் அப்படின்னா, பொதுவாக அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சிவபெருமானுக்கு. அதுக்கு அடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக பிரியன் இருக்குது. ஸோ சிவபெருமானுக்கு எல்லோருமே பால் தயிர் அப்படின்னு கொடுக்குறப்போ கரும்பு சாறினால் அபிஷேகம் பண்ணுங்கள், உங்களுக்கு விஷயமாகும். முடிந்தால் ஏழை பாளையலுக்கு அநாத ஆசிரமங்களுக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அனைத்து இன்னல்களும் வெற்றி மகமாக மாறக்கூடிய துலாம் ராசிகர்களுக்கு 2026 மாறும். கண்டிப்பாக 2026 துலாம் ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் 5 பேருமே நேயர்களுக்காக இருக்கட்டும் எங்கள் கூடயா இருக்கட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.